இந்த எலெக்ஷனுக்காக இல்ல தனித்து போட்டினா அவங்க என்ன பண்ணணும்? கிட்டத்தட்ட வந்து இதுக்கு முன்னாடி அங்க வந்து ஒரு ஆதவ அர்ஜுனா நின்றாலும் சரி, செங்கோட்டை நின்றாலும் சரி, புஷி அவர்கள் நின்றாலும் சரி, இல்ல இப்போ இன்னைக்கு டேட் படி பார்த்தோம்னா டிவிக்கே தனித்து தான் போட்டியிட போறாங்க. ஸோ இன்னைக்கு அசன் டேட் இது வந்து 2026 எலெக்ஷன்ல அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு இம்பாக்டா இருக்கும், இல்லை அடுத்து அவங்க என்னென்ன பண்ணணும் இந்த எலெக்ஷனுக்காக? இல்ல தனித்து போட்டினா அவங்க என்ன பண்ணணும்? கிட்டத்தட்ட வந்து இதுக்கு முன்னாடி இந்த கட்சி இவங்க வந்து தொடங்கின காலத்துல இருந்தே வந்து இந்த ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற ஒரு விஷயத்த விஜய் அவர்கள் சொன்ன போதே ஆப்போசிஷன்ல இருக்கிற ஒருத்தர் பேர் வந்து அவங்க முயற்சி பண்ணதே தாவேக்கா தனித்து விடப்படணும்னு தான் அவங்க முயற்சி பண்ணாங்க. ஸோ அதுல வந்து இப்ப இருபெரும் கட்சிகளும் வந்து அதுல வெற்றி அடைஞ்சிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இருக்கிற ஆட்களை வந்து கொண்டு போயிட்டு அவங்க தனிச்சு வரணும் அப்படின்னு தான் அவங்க விரும்புறாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஆக்சுவலி அவங்க தான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. தனித்து விடப்பட்டா அவருக்கு ஒரு பெரிய இது இருக்காது அப்படின்னு நினைச்சிட்டாங்க. பட் மற்ற அரசியல் கட்சிகளுக்கும் விஜய் அவர்களுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது. ஏன்னா விஜய் அவர்கள் ஒரு சாதாரணமான ஒரு அரசியல் கட்சி தலைவராக மட்டும் இருந்திருந்தா இவங்க சக்சஸ் ஆயிருப்பாங்க நிச்சயமா. பட் அதை தாண்டி ஒரு அபிமானம் மிக்க ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர், ஒரு பெரிய நடிகர், யூத் ஃபாலோவை தாண்டி ஒரு மிக பெரும் மக்களுக்கு வந்து ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு நடிகர். புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல வந்து பார்க்கும்போது கட்சியை தாண்டி அவருக்கு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்கு. அது குழந்தைகள்ல ஆரம்பிச்சு இளைஞர்ல இருந்து, இளம் பெண்கள்ல இருந்து, குடும்ப பெண்கள்ல இருந்து, இப்படி ஒரு நீங்க அவரை போய் கொண்டு போய் சேர்க்கணுன்ற விஷயம் இல்லை. சேர்ந்துட்டாங்க. அவரே சொன்ன மாதிரி ஏற்கனவே அவர் வீட்டுக்குள்ள இருந்துதான் கட்சி ஆரம்பிக்க வந்திருக்காரு. கட்சி ஆரம்பிச்சுட்டு ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் அவர் போக வேண்டியது இல்லை. ஆல்ரெடி வீட்டுக்குள்ள இருக்காரு, இருந்துட்டு தான் கட்சி ஆரம்பிக்கிறார். அப்போ அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. பிளஸ் இப்ப அவங்களுக்கு லேட்டஸ்டா கிடைச்சிருக்கிற அந்த சின்னம், இந்த விசில் சின்னம் அப்படின்றதும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா போய் சேரக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி ஒரு சாதாரண தலைவராக இருந்தால் அதை நீங்கள் ஒவ்வொரு ஊருக்கும் போய் நீங்கள் சேர்க்கறதுக்குள்ள அது ஒரு பெரிய இதுவாயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் சீமானனே வந்து அவருக்கு மைக்கு கொடுக்கும்போது அதை போய் சேர்க்கறதுக்கு அவர் அவ்வளோ பாடுபட்டார். அப்போ இங்கே விஜய் அவர்களுக்கு அப்படிங்கிறது வந்து தாவேக்கா தலைவருக்கு என்னன்னா, அவர் நம்ம முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி ஒரு விசில் எடுத்து அவர் ஊதிட்டு தூக்கி காமிச்ச உடனே அது அடுத்த 3-4 நிமிஷத்துல மொத்த பேருக்கும் போய் சேர்ந்துருது. அப்ப ஆல்ரெடி இப்போ இந்த விசில் சின்ன வந்து இன்னைக்கு எத்தனை நாள் இருக்கும்? 1 வீக் கூட இருக்கு. அவ்வளவு கூட இருக்காது இல்லையா? அது செகண்ட் டே தேர்ட் டேல போய் மொத்த பேருக்கும் தாவேக்காவோட சின்ன விசில் போய் சேர்ந்துருச்சு. அப்போ இது வந்து மற்ற கட்சிகள்ல இருந்து இது வேறுபட்டு இருக்கு இல்லையா? அப்போ அந்த வீச்சு இருக்கிறதுனால, அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறதுனால, அந்த ஒரு வேல்யூ இருக்கிறதுனாலதான் இது நடக்குது. அப்போ இந்த எலெக்ஷன்ல அவங்க கூட்டணி சேர்ந்து நின்றாலும் சரி, இல்ல தனிச்சு நின்றாலுமே சரி, அங்கே விழுகிற ஒவ்வொரு ஓட்டும் வந்து விஜய் அவர்களுக்கு. அங்க 234 தொகுதி வேட்பாளர்கள் நிக்கிறாங்கன்னா அந்த 234 தொகுதியிலும் நிற்பவர் விஜய். அப்படிதான் இந்த எலெக்ஷன் அவங்க வந்து கண்டெஸ்ட் பண்ண போறாங்க. அங்க வந்து ஒரு ஆதவ அர்ஜுனா நின்றாலும் சரி, செங்கோட்டை நின்றாலும் சரி, புஷி அவர்கள் நின்றாலும் சரி, இல்ல வேற எந்த தலைவர், இல்ல யாரோ ஒரு மாவட்ட செயலாளர், யாரோ ஒரு ஒன்றிய செயலாளர் நின்னாலும் அங்கு நிற்கக்கூடிய வேட்பாளர் இந்த 26 எலெக்ஷனை பொறுத்த அளவுக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் நிற்கிறார். அப்படித்தான் இந்த எலெக்ஷனை அவங்க கண்டெஸ்ட் பண்ணணும், அப்படித்தான் பண்ண போறாங்க. ஆக அங்க விழுற ஒவ்வொரு ஓட்டும் விஜய் அவர்களுக்கு தான். அப்ப அந்த வகையில பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து மக்களோட மனநிலை கிட்டத்தட்ட 31 வருடம் அதிமுக ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 26 ஆண்டுகளுக்கு மேல திமுக பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 பேர்களும் பாத்தீங்கன்னா அந்த ஊழல் அப்படின்ற ஒரு விஷயத்துல கொஞ்சமும் சளைக்காதவர்கள் தான். இது மக்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அது 2024 டெக்னாலஜி இவ்வளவு வளர்ந்த காலத்துல எல்லாமே ஓபன் அப் ஆயிருக்கு. எல்லாமே எல்லாத்துக்கும் தெரியும். எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். நீங்க எதையும் போய் எடுத்து சொல்லி இப்படி நீங்க சொல்லலாம் தேவையில்லை, அவங்களுக்கே தெரியும். இத வந்து நல்லா பேசக்கூடியவர்கள் அங்க பக்கத்துல சொல்லுவாங்க. இதை நிறைய பேர் மௌனமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மௌனமா பாத்துக்கிட்டு இருக்கிறவங்களோட பெர்சன்டேஜ் தான் இந்த எலெக்ஷன்ல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, ஒரு மாறுதலை உண்டாக்க போகுது. அது பெரிய ஒரு மௌன புரட்சியா கண்டிப்பாக தாவேக்காவுக்கு அது கை கொடுக்கும். அவங்க இண்டிவிஜுவலா 234 தொகுதியில நின்னாலும் கூட அவங்க தவிர்த்து வேற யாருமே இந்த தடவை ஃபார்ம் பண்ணவே முடியாது. அந்த ஒரு சூழலை விஜய் அவர்கள் கண்டிப்பாக ஏற்படுத்துவார். இந்த எலெக்ஷனோட சென்ட்ரிக் பாயிண்ட் தமிழக வெற்றி கழகம். அவங்கள சுத்தி தான் இந்த எலெக்ஷனே நடக்கும். அதுதான் உண்மை. ஆனா இன்னொன்னு அவரோட இப்போ ரீசெண்டான மீட்டிங்ல கூட
நான் ஊழல் பண்ணவே மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப தைரியமா கொடுத்தாரு. அந்த மாதிரி மற்ற தலைவர்கள் யாரும் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இது வரைக்கும் கொடுத்தது இல்லை. கொடுக்க முடியாது. எப்படி கொடுக்க முடியும்? நீங்க இப்ப புதுசா நீங்க விஜய் அவர்கள் ஃப்ரெஷ்ஷா வர்றாருங்க, நீங்க ஒண்ணும் வேண்டாங்க. இப்ப இன்னைக்கு நினைச்சா கூட இந்த டைம் வந்து ஓகே அது விடுங்க. எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா, இதுல இருந்து ஒரு கேள்வி. இப்ப அவர் அந்த போல்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுல இருந்து ஏடிஎம்கேவா இருக்கட்டும் டிஎம்கேவா இருக்கட்டும், அவர் வந்து டிக்கெட் அவ்வளவு வித்துட்டாரு, டிக்கெட் அவ்வளவு விற்கிறாரு, டிக்கெட் அவ்வளவு விற்கிறாரு அப்படிதான் சொல்றாங்களே தவிர யாருமே நாங்க வந்து எதுவுமே பண்ணல எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு யாருமே இது வரைக்கும் நீங்க இந்த 1 வீக்கா பாத்தீங்கன்னா யாருமே அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட கொடுக்கல. நாங்க வந்து இந்த மாதிரி எந்த ஒரு ஊழலும் பண்ணல, எங்க கட்சி வந்து இந்த மாதிரி இருக்கு, இல்ல எங்க தலைவர்கள் வந்து இந்த மாதிரி இருக்காங்க, நாங்க வந்து எந்த ஒரு ஊழலும் இல்லை, எங்க கட்சியில இல்லைன்னு சொல்லி யாருமே இது வரைக்கும் ஒரு ஆப்போசிட் ஒரு ரிஜெக்ஷன் கூட பண்ணல. இல்ல யாரு சொல்ல முடியும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? இதுவரையில ஆண்டது இந்த 50-60 ஆண்டு காலம் ஆண்டது இந்த இருபெரும் கட்சிகள் தான். இருபெரும் கட்சிகள்ல தான் ஊழல்ல மலிஞ்சு இருக்கு. இருக்கிற இன்னைக்கு அங்க இருக்கிற கிட்டத்தட்ட ஒவ்வொரு கட்சியிலையும் பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 100கணக்கான முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் இவங்க எல்லாரும் பேர்லயும் வந்து ஊழல் இருக்கு. புரியுதா? நீங்க ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்தீங்க, மக்கள் எல்லாத்தையுமே தெளிவா பார்த்துட்டு இருக்காங்க. போன இந்த எடப்பாடியாரோட கவர்மெண்ட் நடந்துட்டு இருக்கும்போது இன்றைக்கு முதல்வரா இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு பெரிய 23 அமைச்சர்கள் மேல தனித்தனியா ஃபைல் போட்டு ஒவ்வொருத்தரும் எவ்வளவு ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டை போய் கொடுத்துட்டு வெளியில வந்து அவர் கொடுத்த பேட்டி என்ன, இந்த கவர்மெண்ட்டை மாத்திருவேன், மாத்தி வந்த உடனே மொத்த ஊழல் வழக்கையும் விசாரிச்சு அத்தனை பேர் மேலேயும் எஃப்ஐஆர் போட்டு அவங்களோட சொத்துக்களை எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணி மக்களுக்கு அதை நான் சேர்ப்பேன்னு சொல்லி அவ்வளோ வீரவசனம் பேசினார் இப்ப இருக்கிற ஐயா முதல்வர். அவர் ஆட்சிக்கு வந்து முடிந்து அடுத்த எலெக்ஷனை பத்தி இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். இது நாள் வரையில அந்த ஊழலை பத்தி ஒரு வார்த்தை பேசியிருக்காரா? ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காரா? ஏன் போடல? இன்னொரு பாயிண்ட், இதே எடப்பாடி அவர்கள் 5 வருடமா அவர் ஆட்சியில இருக்கும்போது இவர் இப்ப இருக்கிற முதல்வர் அவர்கள் வந்து அவர் மேல நிறைய குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. ஆனா அவர் வந்து செய்யல. இவரு இந்த 5 வருடமா அமைதியா இருந்துட்டு இந்த கவர்மெண்ட்டை பத்தி ஒரு ஊழலை பத்தியோ எதை பத்தியுமே இவர் பேசாம அமைதியா இருந்துட்டு இப்ப போய் ஒரு ஃபைல் எடுத்துட்டு போயிட்டு சேம் சினாரியோ அந்த எண்ட்ல இப்ப இருக்கிற சிஎம் பண்ண அதே சினாரியோவை இந்த பீரியட்ல இவர் எடப்பாடி அவர்கள் எடுத்துட்டு போய் கவர்னர் கொடுக்குறாரு. அப்போ இது எல்லாத்தையுமே மக்கள் தெளிவா பார்த்துட்டு இந்த சீன் எல்லாமே எவ்வளவு பெரிய டிராமா, இது நமக்கு விரிக்கப்படுற ஒரு வலை, இந்த வலையில வந்து விழக்கூடாது அப்படின்றத மக்கள் தெளிவா பார்த்துட்டு இருக்காங்க. இது எவ்வளவு பெரிய நாடகம் பாருங்க. அப்ப இவங்க 2 பேருக்குள்ளயுமே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அப்ப நீங்க விஜய் வச்சு நீங்க வேற என்ன சொல்லுவீங்க? அது ஒரு ஃப்ரெஷ் கம்மர். அவர் மேல நீங்க ஒண்ணுமே சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனா இந்தியாவுல இன்னைக்கு டாப் மோஸ்ட் சம்பளம் வாங்குற ஒரு நடிகர், இந்தியாவோட அதிகபட்சமான கிளீன் இமேஜ்ல டாக்ஸ் கட்டின 2வது பர்சன் ஒருத்தர் ஷாருக் கான், 2வது இவர். அவர் கிளீன் இமேஜா வச்சிருக்காரு. நீ எதுவும் சொல்ல முடியாது. பிளாக்ல டிக்கெட் கிட்ட சொல்றவங்க எல்லாம் வந்து ஒரு அற்பத்தனமான அரசியல். அது ஒரு டிடிவி சொல்றாரு சொல்றாங்க, அவங்க அது வந்து மக்களை சிரிப்பான். நீங்க சொல்ற விஷயம் எல்லாமே உங்களுக்கு தான் பேக் ஃபயர். கண்டிப்பா பேக் ஃபயர். நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க, இந்த எலெக்ஷன்ல இந்த சப்போர்ட்டிங் பார்ட்டியா போன ஒரு 3-4 கட்சிகள் கிளீன் ஸ்வைப் ஆயிரும். அந்தந்த தாய் கழகத்துல இணைஞ்சிருவாங்க. இது மட்டும் நடக்க போகுது. நீங்க வேணா பாருங்க, இதான் நடக்கும். ஏன்னா நீங்க இந்த பக்கம் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. நீங்க இந்த நாள்ல அவர் ஓகேன்னு சொன்னா குறைஞ்சது ஒரு 5-6 தயாரிப்பாளர் வீட்டுல நிற்பான். கண்டிப்பா 300 350 கூட கொடுக்க ரெடியா இருக்கான். ஒரு 2 படத்துக்கு அட்வான்ஸ் வாங்கிப்பட்டு 600-700 கோடி அது சம்பாதிக்க எவ்வளவு ஆகும்? ஒண்ணுமே இல்லை. ஒரு தனி பிளைட் எடுத்துட்டு உலகத்தை சுத்தி வரலாம் அவரு. அவ்வளத்தையும் விட்டுட்டு அவர் இங்க வரணுங்கும் போதே அவரோட ஆம்பிஷன் தெரியுது மக்களுக்கு. கண்டிப்பா. ஏன்னா ஒரு கிராமத்துல இருக்கிறவங்க ஒரு நடுநிலையான ஒரு மிடில் கிளாஸுக்கு கோடின்றது எவ்வளவு பெரிய பணம். ஒரு கோடிங்கிறது சைபர் கூட போட தெரியாது, இன்னும் நம்ம அக்காவுக்கு தங்கச்சிங்க அம்மாக்களுக்குலாம். ஆனா ஒரு 3 மாத உழைப்புக்கு 300 கோடி ரூபாய் சம்பளம் அப்படின்ற விஷயத்த தூக்கி போட்டுட்டு நான் உங்ககிட்ட வர்றேங்கும் போதே அவரோட கிளீன் இமேஜ் மக்களுக்கு தெரியுது. இல்ல அவருக்கு பணம் தேவையில்லை. அன்னைக்கு தான் அவர் அந்த மீட்டிங்ல அதான் சொன்னாரு, அவரு எனக்கு தேவையில்லை, நான் ஏன் அதை பண்ணணும், அப்ப நான் பண்ணும் போது என் முன்னாடி இருக்கிறவங்க அதை பண்ண மாட்டாங்க, அதை உரி கொடுக்குறாரு. அப்ப இது எல்லாமே மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க என்னதான் வெளியில எவ்வளவு பெரிய செட்டப் பண்ணி நெரேட்டிவ் செட் பண்ணி டீம் செட் பண்ணி எல்லாம் பண்ணாலும் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து கண்டிப்பா ஒரு மாறுதல் உண்டு பண்ணும். இது நீங்க ஒரு உலகம் முழுக்க நீங்க எடுத்துக்கோங்களேன், ஆளுமை மிக்க இந்த மாதிரியான பொறுப்புல இருப்பவர்கள் அல்லது ஆண்டு கொண்டிருப்பவர்கள் ஏதோ ஒரு காலகட்டத்துல மாற்றப்பட்டு தூக்கி வீசப்படுவார்கள். அது கண்டிப்பா. இது உலகம் முழுக்க நடந்திருக்கு. அந்த சூழல்
இன்றைக்கு தமிழ்நாட்டுல நடக்க போகுது. இது அப்படித்தான் நம்ம பார்க்கணும். அதனால இவங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க, இங்க ஒரு 8-10 கட்சி இருக்கு, இங்க ஒரு 8-10 கட்சி இருக்கு, அதனால அது கிடையாது. மக்கள் இந்த பக்கம் இருக்கு, மக்கள் எந்த பக்கம் இருக்காங்கிறது தான் முக்கியம். என்ன பொறுத்த அளவுக்கு மக்கள் தாவேக்கா பக்கம் இருக்காங்கன்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா நீங்க இப்ப போய் கூட்டணி போய் சேர்ந்துருச்சு, ஒவ்வொரு கட்சி இப்ப லாஸ்ட் எலெக்ஷன்ல வாங்கின ஓட்டை நீங்க இப்ப எடுத்து பாருங்க. கண்டிப்பா இப்ப மாமாக்கா போய் ஏடிஎம் கிட்ட சேர்ந்திருக்கு, போன எலெக்ஷன்ல 4% ஓட்டு வாங்கினாங்க, அந்த கட்சி இன்னைக்கு 2ஆ பிரிஞ்சிருக்கு. அப்ப எவ்வளவு பெர்சன்டேஜ் கிடைக்கும்? 2 தான் ஆட்டோமேட்டிக்கா. அது கூட போன தடவை தேர்ட் ஆப்ஷன் இல்ல. விஜய்ங்கிற ஒரு கரிஸ்மாட்டிக் ஒரு மக்கள் எதிர்பார்க்கிற ஒரு நடிகர் இல்லாத போது நீங்க வாங்கினது. இப்ப அதுல சரிவு இருக்கா இல்லையா? போன இடத்துல விடுதலை சிறுத்தைகள் வாங்கின பெர்சன்டேஜ் 0.99%, 1% கம்மி. விஜய் அவர்கள் இல்லாத போது இன்று என்ன கிடைக்கும் உங்களுக்கு? அமமுக போன எலெக்ஷன்ல 2.5% ஓட்டு, இன்று என்ன கிடைக்கும் உங்களுக்கு? அப்ப இதெல்லாம் நீங்க பார்க்கணும், இதை மக்கள் பார்ப்பான், அப்போ அவங்களுக்கு அது புரியும். புரியுதா உங்களுக்கு? இந்த கூட்டணி கணக்குகள், இந்த பெர்சன்டேஜ் கணக்கு எல்லாமே சுக்குநூறா உடையும். அது கண்டிப்பா நடக்கும். அதை நீங்க பார்க்கதான் போறோம். நம்ம இந்த பதிவு இதெல்லாம் இருந்தா கூட அந்த டைம்ல இதை திருப்பி எடுத்து கூட நம்ம டெலிகாஸ்ட் பண்ணலாம். அந்த இடத்துக்கு தான் இது வரப்போகுது. கண்டிப்பா. அதனால தாவேகா வந்து தனித்து விடப்பட்டுடுச்சு, அதனால நம்ம வந்து வின் பண்ணிட்டோம் அப்படின்னு இருபெரும் கட்சிகள் நினைச்சாலும் சரி, அது அவர்களுக்கு செட்பேக் தான். இது அவங்களுக்கே நல்லாவே தெரியும், தெரிஞ்சுதான் பண்றாங்க. பட் இந்த எலெக்ஷனை பொறுத்த அளவுக்கு தாவேகா இல்லாமல் எந்த ஆட்டமும் இங்க நடக்காது. அவர்களை சுற்றிதான் அந்த அரசியல். அவங்களுக்கு வந்து இது எந்த வகையில பார்த்தாலும் பிளஸ் தான். ஓகே, மீண்டும் வேற ஒரு சந்திப்புல வேற ஒரு டாபிக்கை பத்தி பேசலாம். நன்றி, வணக்கம். நன்றி.